இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்று ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த பழமொழி இன்றைக்கு யாருக்கு பொருந்தும் என்று கேட்டால், இன்றைக்கு தமிழகத்தை ஆள்கின்ற திமுக அரசுக்கு, இதன் முதலமைச்சராக இருக்கின்ற மரியாதைக்குரிய மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு பொருந்தும். நேற்று அவர் கூறியிருக்கின்ற ஒரு முக்கியமான கருத்து சமூக வலைதளங்களில் அவர் பதிவு செய்து அது பல ஊடகங்களிலே செய்தியாக வெளிவந்திருக்கிறது. அதில் அவர் சொல்லியிருக்கின்ற கருத்துக்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அனைவருக்கும் சிரிப்பு வரும். அந்த அளவிற்கு ஒரு நகைச்சுவை நாடகத்தை நடத்தி இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழகத்தை ஆள்கின்ற திமுகவுடைய அரசு கலைஞர் அரசு என்று வார்த்தைக்கு வார்த்தை சொல்லிக் கொள்கிறார்கள். அதை நிரூபிக்கவும் செய்கிறார்கள். இவர்கள் கலைஞரை போல வாய்ஜாலம் காட்டவில்லை, ஆனால் வெறும் வார்த்தைகளால் மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிகிறது. தமிழகத்தை ஆள்கின்ற ஸ்டாலினுடைய அரசு, ஸ்டாலின் கூறியதை போல கலைஞர் அரசு தமிழ்நாட்டிலே சமூக நீதியையும் சமதர்மத்தையும் காப்பாற்றி வருகிறதாம். அனைத்து மக்களுக்கும் அனைத்து உரிமைகளையும் கிடைக்க போராடுகிறதாம். தமிழ்நாட்டிலேதான் தமிழக மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறதாம். இந்தியா கூட்டணி என்கின்ற ஒரு கூட்டணியை அமைத்து இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்கிறார்களாம். இவற்றை எல்லாம் யார் சொல்லியிருக்கிறார்கள் என்று பார்த்தால், தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். சமூக நீதியில் இந்த ஆட்சி வந்து 3 ஆண்டுகளாக என்ன சாதித்து கிழித்தது? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி சமூக நீதியில் இவர்கள் செய்தது என்ன? ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும், அதன் அடிப்படையில் அனைவருக்கும் கல்வி வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் என்று முதலில் கோரிக்கை எழுப்பியவர். இவர்கள் மூச்சுக்கு 300 முறை கூறுகிறார்களே தந்தை பெரியார் என்று, அவருடைய வாரிசு என்று சொல்கிறார்களே, பெரியாரின் பேரன்கள் என்று மார்தட்டி கொள்கிறார்களே, அந்த பெரியார் தான் முதலில் அந்த கோரிக்கையை எழுப்பினார். பெரியாருக்கு பிறகு அந்த கோரிக்கையை கலைஞர் கருணாநிதி கிடப்பிலே போட்டு விட்டார். பெரியாரின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கொள்கையை காலிலே போட்டு மிதித்துவிட்டு பெரியாரின் பெயரை சொல்லிக் கொண்டார். அதைத்தான் இன்றைக்கு திமுகவும் சொல்லிக் கொண்டிருக்கிறது, ஸ்டாலினும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஸ்டாலின் மட்டுமல்ல, அவரோடு கூட்டணியில் இருக்கின்ற திருமாவளவன் உள்ளிட்டவர்கள், வைகோ உள்ளிட்டவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், இப்படி அனைவரும் திமுகவிற்கு சொம்புதுக்குகின்ற வீரமணி, சுபவீரபாண்டியன், இவர்கள் எல்லோரும் சொல்கிறார்கள், பெரியாரின் பேரன்கள், பெரியாரின் வாரிசுகள் நாங்கள், பெரியார் காட்டிய வழியில் ஆட்சி நடத்துகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் சமூக நீதியை காப்பாற்றுவதற்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பெரியார் சொன்னதை இன்று வரை நிறைவேற்றவில்லை. பெரியாருக்கு பிறகு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், அனைவருக்கும் அவர்களுடைய ஜாதியின் அடிப்படையில், அவர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில், அவர்களின் விகிதாச்சார அடிப்படையில் கல்வி வேலை வாய்ப்பிலே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருப்பவர். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அதற்காக தொடர்ந்து ஒவ்வொரு அரசுக்கும் கோரிக்கை விடுத்துக் கொண்டு, அழுத்தம் கொடுத்து கொண்டு, அதற்காக போராடி கொண்டு, தன்னுடைய கட்சியை சார்ந்தவர்களை களத்திலே இறக்கி போராடி கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ஐயா மட்டும்தான். சமூக நீதியை சாய்த்து விட்டு இவர்கள் சமூக நீதியை காப்பதாக பித்தலாட்ட பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சமதர்மத்தை காப்பாற்ற போகிறார்களாம். எங்கே? சாராய கடையிலா? டாஸ்மாக் கடையிலா? தமிழக மக்களின் வாழ்வுரிமையை காப்பாற்றுவதற்காக இவர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களின் வாழ்வுரிமையை எங்கே? டாஸ்மாக் கடையிலே போய் காப்பாற்ற போகிறார்களா? தமிழக மக்கள், இளைஞர்கள், படித்த இளைஞர்கள், மாணவர்கள் கூட இன்றைக்கு டாஸ்மாக் கடையிலே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டு மது பாட்டில்களிலே தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த அவலத்தை தமிழ்நாட்டிலே கொண்டு வந்து விட்டது திமுக, கலைஞர் கருணாநிதி. அதை தொடர்வது ஸ்டாலின் அரசு. அதையும் தாண்டி இன்றைக்கு போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் தமிழகம் எங்கும் நடமாடிக் கொண்டிருக்கிறது. கல்லூரி வாயில்களில் மாணவர்கள் நுழைகிறார்களோ இல்லையோ, பல கல்லூரி வாயில்களில் போதைப் பொருட்கள் தங்குதடை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு போதைப் பொருட்களின் மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இவற்றை அழிக்காமல் எப்படி தமிழர்களுடைய வாழ்வுரிமையை காப்பாற்றுவார்கள்? இன்னொரு பக்கம் தமிழர்களின் வாழ்வுரிமையை காப்பாற்றப் போகிறார்கள். எப்படி? மின்சார கட்டணத்தை உயர்த்தி. ஒரே வீட்டில் 4 மின் இணைப்புகள் இருந்தால், அல்லது ஒருவருக்கு சொந்தமான 4 வீடுகள் இருக்கும், வாடகைக்கு விட்டிருப்பார்கள். அந்த வீடுகளில் 4 மின் இணைப்புகள் இருந்தால்
அதைவிட அதிகமான மின் இணைப்புகள் இருந்தால் அவை அனைத்தையும் இணைத்து ஒரே மின் இணைப்பாக மாற்றுகிறார்களாம். எதற்கு? நிர்வாக வசதிக்காக என்று சொல்லிக் கொண்டாலும் கூட 100 யூனிட்டுகளுக்கு ஒரு கட்டணம், 100 யூனிட்டுக்கு மேலே போனால் அதைவிட அதிகமான கட்டணம், 300 யூனிட் என்றால் அதைவிட அதிகமான கட்டணம், இப்படி 1000 யூனிட் வரை அவர்கள் பயன்படுத்துவதற்கு தகுந்தாற் போல மின் கட்டணத்தை உயர்த்தி நிர்ணயித்திருக்கிறது தமிழக அரசு. அதை காப்பாற்றுவதற்காக மின் கட்டணம் என்ற பெயரால் தமிழக மக்களுடைய பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பதற்கு பெயர்தான் தமிழக வாழ்வுரிமையை காப்பாற்றுவதா, தமிழர்களின் வாழ்க்கையை காப்பாற்றுவதா? இதுதான் திமுக அரசுடைய சமூக நீதி, இதுதான் திமுக அரசின் சம உரிமை, இதுதான் திமுக அரசு காப்பாற்றுகின்ற தமிழக வாழ்வுரிமை. மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் திமுக அரசு எடுத்துக்காட்டாக இருக்கிறதாம். எதில்? சாராயம் விற்பதிலா, மின் கட்டணத்தை உயர்த்துவதிலா, பஸ் கட்டணத்தை உயர்த்துவதிலா? வெளியிலே சொல்லாமலேயே பஸ் கட்டணத்தை உயர்த்துகிறார்கள். சாதாரண பஸ்ஸுக்கு விரைவு பேருந்து எக்ஸ்பிரஸ் என்று பெயர் போட்டுகிறார்கள், எக்ஸ்பிரஸுக்கு சூப்பர் டீலக்ஸ் என்று சொல்லிவிடுகிறார்கள். இப்படி பஸ்ஸினுடைய பெயரை மட்டுமே மாற்றிவிட்டு எக்ஸ்பிரஸுக்கு ஒரு கட்டணம், சூப்பர் டீலக்ஸுக்கு ஒரு கட்டணம், இப்படி வெளியிலேயே சொல்லாமல் பஸ் கட்டணத்தை தொடர்ந்து ஏற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இவையெல்லாம் தமிழக ஏழை எளிய மக்களின் வாழ்வுரிமை காப்பாற்றுகிற நடவடிக்கையா? இதைத்தான் மற்ற மாநிலங்களுக்கும் இவர்கள் போதிக்கிறார்களா? இதுதான் திமுக அரசு செய்கின்ற சாதனையா? இப்படித்தான் ஸ்டாலின் அரசு சமூக நீதியை காப்பாற்றுகிறதா, சமதர்மத்தை காப்பாற்றுகிறதா, தமிழர்களின் வாழ்வுரிமையை காப்பாற்றுகிறதா என்ற கேள்வியை நான் எழுப்பாவிட்டாலும் கூட தமிழகத்திலே இருக்கின்ற நடுநிலையாளர்கள், தமிழக மக்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.